டேய் பங்காரி, எங்கடா கிளம்பி போற? நாங்க இங்க இருக்கும்போது நீயும் இங்க தான் இருக்கணும். கோபம் வருதா? இந்தா எங்க 2 பேர் செருப்பையும் பார்த்துக்கிட்டு இங்கேயே இரு. மகனே, உன்னை போக விட்டா ஊரெல்லாம் போய் தண்டோரா போட்டு வைப்ப. ஜக்கி பஞ்சாட்சரி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க, ஜெயிலுக்குள்ள உட்காந்து கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவ. அப்புறம் எங்க மான மரியாதையெல்லாம் போயிரும். எங்க கூட இங்கேயே நீயும் கெட. நாங்க விடுதலை ஆகிற வரைக்கும் நீயும் இங்கதான் இருக்கணும்டி. சாரு என்ன போன அனுப்புறாரு. உன்னோட சாருக்கு இந்த ஜக்கி தாத்தா விட வேண்டான்னு உத்தரவு போடுவான். போடா, உள்ள போய் உட்காரு. இத பாத்துக்க. உன்னதான் போன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? நான் போனேன் சார், இவங்க தான் இருக்க சொன்னாங்க. ஏண்டா வாங்கினது பத்தலையா? பூட்ஸ் கால்ல உதச்சா எப்படி இருக்குன்னு தெரியும்ல? டே பங்காரி, நீ கொண்டு வந்த டப்பா இருக்கு பாரு, அதையும் கொண்டு போ. இருக்கிற குப்பைங்க பத்தாதுன்னு இந்த குப்பை வேற. சார், இது என்னோடதே இல்ல. உன்னோடது இல்லைன்னா போற வழியில எங்கேயாவது போட்டுட்டு போ. இதென்ன குப்பை தொட்டியா? தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.